சேப்பாக்ல இது வந்து ரெக்கார்ட் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு 17 விக்கெட்ஸ் இன் டே போயிருக்கிறது அதுவும் செகண்ட் எனக்கு டேலே. ஞாபகம் இல்லை. இந்த கூட்டி கழிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், டெஸ்ட் கிரிக்கெட்டுங்கிறது அதோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட்டுங்கிறது டிட்டீரியரேட் ஆயிருக்குங்கிறது தான் நம்ம கன்க்ளூட் பண்ணிக்க முடியும். இவர் வந்து ஆகாஷ்தீப் வந்து எக்ஸலன்ட் கன்சிஸ்டன்சி இருக்கிற ஒரு போலர். பியூட்டிஃபுல்லா போட்டாரு. அவருக்கு வந்து ஃபுல் கிரெடிட் மார்னிங் மார்க்கல் சொல்லணும். 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருந்தது வந்து அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா பியூட்டிஃபுல்லா ரொட்டேட் பண்ணாரு. ஃபுல் கிரெடிட் ரோஹித் சர்மாவும் சொல்லணும். ரோஹித் சர்மா வந்து ரொம்ப திருப்பி ஸ்லிப்ல அவுட் ஆகுதுங்கிறது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அவரோட அக்ரஷன் தான் அவரை திருப்பி திருப்பி காவு வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கலாமா? விராட் கோலி விக்கெட் வந்து அதனால ஒரு டிஆர்எஸ் போகுதுன்னா யாராவது வருத்தப்பட போறாங்களா? கேட்டிருக்கணும். ஒன் இந்தியா ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா vs பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச் நம்ம சென்னை சேப்பாக்கில் நடந்துட்டு இருக்கு. செகண்ட் டே. இந்த டெஸ்ட் ஆரம்பிச்சதுக்கும் இப்போ போயிட்டு இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னே சொல்லணும். இந்தியா ஒரு பேக் ஃபுட்லாம் ஆரம்பிச்சாங்க, பட் நல்லாவே ஸ்ட்ராங்காக கம்பேக் கொடுத்தாங்க நேற்று ஈவினிங்கும். ஸோ இன்னைக்கு டேலையுமே இந்தியா ஒரு டாமினேட்டிங் கேம் தான் ஆடினாங்க. ஸோ இன்னைக்கு டே எப்படி இருந்துச்சு அப்படின்றலாம் பற்றி பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் நம்மளோட நினைச்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம், சந்தோஷ். ஓகே சார். நான் சொன்ன மாதிரி ஆரம்பிக்கிறப்போ ஒரு பேக் ஃபுட்ல இருந்தாங்க. இன்னைக்கு நல்லா டிரைவிங் சீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாமா சார்? டெஃபினட்டா 308 ரன் லீடு வித் 7 விக்கெட்ஸ் அண்ட் ஹேண்ட் வந்து செகண்ட் கன்சிகூட்டிவ் டே எண்ட் போது இந்தியா நல்ல பொசிஷன்ல தான் இருக்காங்க. ஓகே 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 சார். ஸோ இன்னொரு விஷயம் எதிர்பார்க்க வேண்டியது, இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு செகண்ட் டேல ஒரு 17 விக்கெட் பார்த்துருக்கோம். 2 டீம்லும் சேர்ந்து. நம்ம மார்னிங் ஒரு 4 விக்கெட்ஸ் விட்டோம், அப்புறம் அவங்க ஒரு 10, திருப்பி நம்ம ஒரு 3 விக்கெட்ஸ் விட்டுட்டு ஒரு 17 விக்கெட் செகண்ட் டே சேப்பாக் விக்கெட்ல விட்டுருக்கோம். இது விக்கெட்ஸ் மாறிடுச்சு அப்படின்ற அதனால வருதுன்றீங்களா, இல்ல இந்த இந்த எரா இப்படி ஆயிடுச்சுன்னு அப்படி எடுத்துக்கலாமா சார்? எக்ஸாக்ட்லி, இந்த ரெண்டாவது சொன்னீங்க பாருங்க, அதுதான். நான் இந்த விக்கெட்டை பத்திலாம் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். எக்ஸலண்ட் விக்கெட். அப்ளை பண்ணி ஆடினா இந்த விக்கெட்ல வந்து சர்வ சாதாரணமா ஆடலாம். நேற்றுக்கு அஸ்வினும் ஜடேஜாவும் ப்ரூவ் பண்ணாங்க. அது டெஃபினட்டா, அதாவது எக்ஸலண்ட் விக்கெட். இதுல வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு பை இருக்கு, ஸ்பின்னர்ஸுக்கு பைட் இருக்கு. ரொம்ப பெரிய அளவுக்கு டேர்ன் இல்லாட்டா கூட அவங்க ஒரு நல்ல ஸ்பின்னர் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கு. பேட்ஸ்மேன் அப்ளை பண்ணாங்கன்னா நல்லா ஆடலாம், நல்ல ரன் ஸ்கோர் பண்ணலாம். அது வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அவுட் ஆகிட்டு போற பேட்ஸ்மேன்லாம் கூட ப்ரூவ் பண்ணிட்டு தான் போறாங்க. பிச்சில் ஒன்றும் கிடையாது. 17 விக்கெட் சொன்னீங்க. 17 விக்கெட்டுங்கிறது எனக்கு தெரிஞ்சு, ஐ திங்க் ஸோ சேப்பாக்ல இது வந்து ரெக்கார்ட் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு 17 விக்கெட்ஸ் இன் டே போயிருக்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே. அது அந்த மாதிரி விக்கெட் போயிருக்கிறது அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கூட்டி கழிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், டெஸ்ட் கிரிக்கெட்டுங்கிறது அதோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட்டுங்கிறது டிட்டீரியரேட் ஆயிருக்குங்கிறது தான் நம்ம கன்க்ளூட் பண்ணிக்க முடியும். வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. டெஸ்ட் கிரிக்கெட்டுங்கிறது மறந்துட்டாங்களோ பிளேயர்ஸ் எல்லாம் அப்படின்னு தோணுது. ஓகே ஓகே சார், நீங்க சரியா வந்தீங்க. நம்ம நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்துச்சு. பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் பேசிடலாம் அப்படின்றதுக்காக நம்ம பும்ரா எவ்வளோ நல்ல பவுலர் அப்படின்றத டே பை டே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா ஃபார்மேட்லயும் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பேசுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இன்னொருத்தர் பேசிட்டு வந்துடலான்றது ஆகாஷ்தீப். அவருமே இன்னைக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஸ்பெல் போட்டாரு. அவரோட பவுலிங் ஸ்பெல் எப்படி இருந்துச்சு சார் உங்களுக்கு? பிரமாதமா போட்டாரு. நான் கூட ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தேன், கிவன் அ சான்ஸ், நீங்க வந்து ஒரு 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போகணும் அப்படின்னு இருந்தா சிராஜ் வந்து அவர் வந்து ஒரு பர்ஸ்ட் தான் கிடைக்கும் அவருக்கு. கன்சிஸ்டன்சிங்கிறது அவர்கிட்ட பிரமாதமா இருக்குன்னு சொல்ல முடியாது சிராஜை பொறுத்த வரைக்கும். பட் இவர் வந்து ஆகாஷ்தீப் வந்து எக்ஸலன்ட் கன்சிஸ்டன்சி இருக்கிற ஒரு போலர். பியூட்டிஃபுல்லா போட்டாரு. அவருக்கு வந்து ஃபுல் கிரெடிட் மார்னிங் மார்க்கல் சொல்லணும். ஏன்னா அந்த ரவுண்ட் த விக்கெட் வந்து போட வச்சது வந்து பும்ராவும் அந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்தது வந்து ரவுண்ட் விக்கெட் வந்து போல்ட் எடுத்தது சத்மன். அதுவும் சரி, நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து கரெக்டா அது ஹோம்ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு நல்லா தெரியுது. ரொம்ப நல்லா போட்டாரு. பட் சஸ்டைன் பண்ண முடியல அவரால். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபார்மேட்னால அந்த கன்ஃபியூஷன் வந்தது இன்னைக்கு. பட் ஒரு வகையில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ரோஹித் சர்மா வந்து ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாரு. இது இன்னைக்கு வந்து ஸ்வெல்டரிங் ஹீட். நேற்று எப்படி வெதர் இருந்ததோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்தது இன்னைக்கு. நேற்றுக்கு ஒரே சல்ட்ரி வெதரா இருந்தது. பட் இன்னைக்கு ஹீட் பிளஸ் சல்ட்ரி அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப பேடா இருந்தது. இன்ஃபேக்ட் 37-38 டிகிரி அவங்க போடும்போது கூட ஃபீல்ஸ் லைக் 45ன்னு போட்டாங்க. அந்த அளவுக்கு இருந்தது உள்ள, அந்த அளவுக்கு சூடு இருந்ததுன்னு.
இந்த மாதிரி விக்கெட், இந்த மாதிரி ஒரு வெதர் கண்டிஷன்ல 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருந்தது வந்து அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா பியூட்டிஃபுல்லா ரொட்டேட் பண்ணாரு அந்த ஓகே. 3 பேரையும். யாருக்குமே ஒரு ஓவர் ஒர்க் லோடுன்னு கொடுக்காம, பும்ரா கிட்ட வந்து பாலை கொடுத்துட்டு அவர் விக்கெட் எடுக்கிறாருங்கிறதுனால அவரோடய கண்டினியூ பண்ணாம, அதே மாதிரி ஆகாஷ் தீப் விக்கெட் எடுத்த உடனே அவரையே கண்டினியூ பண்ணாம, கரெக்டா சேஞ்ச் பண்ணி கரெக்டா அந்த ஸ்பின்னர்ஸை கொண்டு வந்து ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணாரு இந்த போலிங் டிபார்ட்மெண்ட்டை ரோஹித் சர்மா. ஃபுல் கிரெடிட் ரோஹித் சர்மாவும் சொல்லணும். ஓகே, ஓகே, ஓகே சார். ஸோ அப்படியே வந்தோம்னா, நம்மளோட பேட்டிங் நம்ம நல்ல ஒரு லீட்ல தான் இருந்தோம். ஃபாலோ ஆன் கூட குடுக்கல. திருப்பியும் பேட்டிங் வந்தோம். அப்படி இருக்கும்போதும், அந்த இன்னமும் அந்த சிக்கல் இருந்துட்டு இருக்கா சார்? இந்தியன் டாப் ஆர்டருக்கு. பால் ஸ்விங் ஆகுது, கண்டிஷன் இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் சொதப்புறது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் பார்த்தோம் ரோஹித் சர்மா, திருப்பியும் இன்னொரு ஃபெயில். ஸோ ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி இவங்க 2 பேர பத்தி எப்படி பார்க்குறீங்க சார்? அது செகண்ட் இன்னிங்ஸ் பத்தி சொல்றீங்களா? ஆமா, ஃபர்ஸ்ட் ஆமா. இன்னிங்ஸ் முடிச்சுட்டு வந்துடலாம். ஆமா, ஆமா ஃபர்ஸ்ட் சார். இன்னிங்ஸை நீங்க பாத்தீங்கன்னா பாவம் ஜடேஜா வந்து அந்த வெல் டிசர்வ்டு செஞ்சுரி மிஸ் பண்ணாரு. ஓகே, ஓகே, அன்பார்ச்சுனேட்லி அந்த பார்ட்னர்ஷிப் கூட 199ல போச்சு, ஒரு 200 தொட முடியாம. ஓகே, அதுக்கப்புறம் அஸ்வின் கொஞ்சம் நின்று ஆடி இருப்பாரு. இன்னைக்கு வந்து அவரோட கேம்ல எந்த ஷேக்கும் தெரியல. பட் அதர் எண்ட்ல ஆள் இல்ல. ஓகே, கொஞ்சம் ரன்ஸ் லீட வந்து போடலாம் போர்ட்ல அப்படின்னு ட்ரை பண்ணி அடிக்க போயிட்டு அவுட் ஆனாரு. ஓகே, ஆகாஷ்தீப் இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணி ஆடி இருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஹி இஸ் நாட் அ மக் வித் பேட். ஓகே, அவர் கொஞ்சம் ஆடக்கூடிய ஒரு ஆள் தான் அவரு. பட் இன்னும் கொஞ்சம் அவருக்கு அந்த அந்த த்ரோல ஒன்னு அடி வாங்கினார்ல, அதுல ஆமா. வந்து அது கொஞ்சம் ஷேட்டர் ஆயிட்டாரு. ஓகே. அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அதை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ காமிச்சாரு அவரு. அதனால அவுட் ஆனாரு. தேவையில்லாத ஒரு 400 ரன்னுக்கு கொண்டு வந்திருக்க வேண்டிய ஸ்கோர் வந்து ப்ளீஸ். 376ல ஆல் அவுட் ஆற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் வந்தீங்கன்னா நீங்க கரெக்டா சொன்னீங்க. இந்த நியூ பால்ல அது அது அந்த ஒரு மாதிரி அந்த ஈவினிங்ல வந்து ஒரு ஓபன் பண்ணி ஆடுறதுங்கிறது ஆஃப்டர் அ டேஸ் ஹார்ட் ஒர்க்னு வச்சுக்கோங்களேன், வந்து ஓகே, ஆடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இந்த லெவல்ல எல்லாம் அதெல்லாம் ஆடணும். ஓகே. நீங்க யசஸ்வி நல்லா தான் ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்சாங்க. ஆமா, ஆமா. பட் ரோஹித் சர்மா வந்து ரொம்ப திருப்பியும் ஸ்லிப்ல அவுட் ஆகுதுங்கிறது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஓகே சார். விராட் கோலிய பத்தி மெயினா பேச வேண்டியது நம்ம 2 இன்னிங்ஸ்லயுமே சேர்த்தே பேசலாம்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவர் அவுட் ஆனது, அவ்ளோ தள்ளி போற பால ஃபோர்ஸ்ஃபுல்லா போய் ஒரு டிரைவ் ஆட போய் ஒரு எட்ஜ் எடுக்குறாரு. அத கன்சிக்யூட்டா ஆஃப் அந்த மாரி விக்கெட் ஆயிட்டு இருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தோம்னா, ஒரு 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 ஃபுல் லென்த் பாலு அது ஸ்ட்ரெய்ட் டிரைவ் ஆடுறதுக்கு ஒரு கிராஸ் பேட் ஆடி, அதுல ஒரு எல்பிடபிள்யூ அன்பார்ச்சுனேட்டா அத ரிவ்யூ கூட கேட்கல. அவரோட அக்ரஷன் தான் அவர திருப்பி திருப்பி காவு வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு நெனைக்கலாமா சார்? கரெக்ட். அது என்னவோ தெரியல. என்ன ஆச்சுன்னு தெரியல அவருக்கு. அவரு அந்த மாதிரி ஆடுற ஆள் கிடையாது. ஓகே, பட் இப்போ அதாவது அவருக்கு வந்து ரன்ஸ் போக பாக்குறாரு. என்னன்னு புரியல எனக்கு. ஓகே. அவர் வந்து எக்ஸ்ட்ராடினரி பிளேயர். அதாவது ஸ்பின்னுக்கும் சரி, ஃபாஸ்ட் பவுலிங் சரி, அந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு ஆள் வந்து சக்கம் வர்றாரு. இப்போ வந்து விக்கெட் கொடுக்குறாரு. ம். அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு அது பார்க்கும்போது. அதுவும் அதுக்கு முதல் பால் பியூட்டிஃபுல்லா ஒரு 4 அடிச்சிருக்காரு அந்த ஆஃப் ஸ்பின்னர் மெய்திய. அடுத்த பால் வந்து அந்த பேக் ஃபுட் போயிட்டு அக்ராஸ் ஆட போயிட்டு அது இன்ஃபேக்ட் அது நீங்க அவரு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு என்னன்னா, அவர் வந்து டிஆர்எஸ் கேட்காம கேட்கல, போனதுதான். கேட்கல. யூ ஆமா. யூசுவலா ஒண்ணும் இல்லாததுக்கெல்லாம் கேட்பாங்க. கொஞ்சம் விட்டா போல்ட் ஆனது கூட கேட்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு ரோஹித் இவங்க சர்மாவே வந்து அங்க இந்த இருந்து காட்டுனாரு. ஏன் கேட்கல அப்படின்ற மாரி ஒரு ரியாக்ஷன் குடுத்துட்டு இருந்தாரு. சும்மா கேட்க வேண்டியதுதானே. என்ன இப்போ அது யாரு விராட் கோலி விக்கெட் வந்து ஆமா. அதனால ஒரு டிஆர்எஸ் போகுதுன்னா யாராவது வருத்தப்பட போறாங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா. கேட்டிருக்கணும். பட் கில் கிட்ட வந்து கேட்டாரு அவரு, எனக்கு கேட்கலாமான்னு, டிஆர்எஸ் போலாமான்னு. பட் கில்ல பொறுத்த வரைக்கும் வந்து அவருடைய நேர் பார்வையில அது அவுட்னு தெரிஞ்சது. எப்படி அம்பையருக்கு அந்த அவரோட பார்வையில எப்படி அவுட்னு தெரிஞ்சதோ, இவருக்கும் அவுட்னு தெரிஞ்சு அதை ஜென்யூனா சொன்னாரு. பட் அந்த தின் எட்ஜ் வந்து கில்லால அது கண்டுபிடிக்க முடியாது. கணிச்சிருக்கவே முடியாது. இன்ஃபேக்ட் ஒரே ஆளுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அது விராட் தெரிஞ்சிருக்கிறதா கோலி. இருந்தா அது கோலி ஒருத்தருக்கு தான். கண்டிப்பா. அவரே அதை பத்தி கவலைப்படல. அவருக்கே தெரியல. அன்பார்ச்சுனேட் தான் அது சொல்லணும். அந்த மாதிரி ஒரு அவ்வளவு பெரிய விக்கெட்டை நம்ம இழந்துட்டோமேங்கிறது ரொம்ப வருத்தமா தான் இருந்தது. கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். ஸோ அப்படி இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, நம்ம ஃபாஸ்ட் பவுலிங்க ரெடி பண்றாங்களோ அப்படின்ற மாரியான விஷயம். ஏன்னா, யூசுவலா இந்தியன் சாயில்ஸ்ல அதுவும் பர்ட்டிகுலரா சேப்பாக்ல நெறைய ஸ்பின்னுக்கு சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு விக்கெட்ஸ் இருக்கும். இல்ல ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க. இப்ப பேருக்கு ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு போய் 3 ஓவர் போட்ட மாரி, அந்த மாரி மேட்சஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருந்தா அப்படியே ஒரு ஷிஃப்ட் பண்றாங்களோ, அடுத்து ஒரு பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி இருக்கு. நம்ம ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு போகணும். நல்ல பேசர்ஸ் வேணுன்றதுக்காக கண்டிஷன்ஸையும் இதையுமே அதுக்கேத்த மாரி ரெடி பண்றாங்கன்னு எடுத்துக்கலாமா சார் இந்த டெஸ்ட்ட? டெஃபினட்டா அதுக்கு டெஃபினட்டா பார்டர் கவாஸ்கர் டிராஃபி அவங்க மனசுல வச்சுட்டு தான் அவங்களோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் இருக்கு. அதுல டவுட்லாம் இல்ல. ஓகே. நீங்க நீங்க இவரு இந்த பிச்சோட நீங்க பிச்சு ஃபார்ம் பண்ணிருக்கிறதே பாருங்களேன். சென்னை விக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேல எல்லாம் கிராக் ஆகும். அது சம்டைம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டு நம்மளே கூட அதை வாங்கி கட்டிட்டு இருக்கோம். அது ஓகே, அந்த ஓகே. மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது வந்து நல்ல ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் கிரீன் இருக்கு. பிச்சிலேயே கிரீன் இருக்கு. அந்த மாதிரி போட்டிருக்காங்க. நல்ல பவுன்ஸ் இருக்குது. அதை சொல்லணும் மெயினா.
அது இந்த ஒரு மாதிரி அது ரெட் சாயில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. அதனால பவுன்ஸ் இருக்கு நல்லா. ஓவராலா நீங்க எல்லாத்தையுமே எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய பிஹைண்ட் தேர் மைண்ட் இருக்கிறது பூரா பிஜேடி தான் இருக்கு அவங்களுக்கு. அது ஓகே. யாஷ் தயால் டீம்ல கொண்டு வந்தது கூட அதை மனசுல வச்சுட்டு தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஓகே சார். அப்படியே பங்களாதேஷ் சைடு பேசணும்னா, அவங்க பங்களாதேஷ் ஒரு ஒரு சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு இருக்கக்கூடிய டீம். இந்தியா லெவலுக்கு இல்லைனாலும், இப்ப ரீசென்ட்டா கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் அங்கேயே போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. நல்ல பேட்டிங் இருந்துச்சு அவங்களுக்கு. அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் பவுலிங்க தாண்டி பேட்டிங்குமே நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க பாகிஸ்தான் சீரீஸ்ல. இங்க இப்படி ஃபம்பிள் ஆனதுக்கு காரணம் இந்தியாவோட டாமினன்ஸ்ன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வேற என்ன மிஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? எக்ஸப்ஷனல் போலிங், சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு அதுல. பும்ரா வந்து அது முதுகெலும்பு உடைச்சிட்டாருங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. பும்ரா ஆகாஷ் தீபம் அந்த முதல் 3-4 விக்கெட்ல அவங்க அவ்வளவுதான். பங்களாதேஷோட பேக் போன் காலி. ஓகே, அப்படி பண்ணிட்டாங்க, டென்ட் பண்ணிட்டாங்க அதை. நீங்க அதுக்கப்புறம் அவங்க எங்க இருந்து நிமிர்ந்து நிக்கிறது? அது ஓகே, ரொம்ப கஷ்டம் அது. அதுக்கப்புறம் ரியர் கார்டு ஆக்ஷன் சொன்னீங்க பாத்தீங்கன்னா, லிட்டன் இவரு ஷகிபுல் ஹாசன் நல்லா ஆடினாங்க. பட் அது வந்து அந்த நேத்திக்கு அஸ்வின் அண்ட் ஜடேஜா பண்ணின ரோல் அவங்க பண்ணியிருக்கணும். ஓகே, பட் அன்பார்ச்சுனேட்லி 2 பேருமே ரொம்ப ரேஷ் ஸ்ட்ரோக்கு போயிட்டு அவுட் ஆனாங்க. அதுவும் ஷகிபுல் ஹாசன் அவுட் ஆனதுக்குலாம் வந்து கருணையே கிடையாது. அதெல்லாம் நீங்க அவரு என்ன வேணாலும் நீங்க திட்டலாம். அது அந்த மாதிரி அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் எல்லாம் போயிட்டு என்ன கிரிக்கெட் ஆகுது, டெஸ்ட் கிரிக்கெட்டாவது ஆடினாங்க. அவர் 2 பேரும் அவுட் ஆனதை பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்க லிட்டன் தாஸ் கூட கொடுக்கலாம். நீங்க ஸ்வீப் போனாரு அவுட் ஆனாரு சொல்லலாம். இவர் வந்து ரிவர்ஸ் ஸ்வீப் எல்லாம் ஆட வேண்டிய சுச்சுவேஷன் அது. ஆமா, ஆமா. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நின்னு அப்ளை பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க நின்னு ஆடுறத பார்த்தா ஆஹா கொண்டு வந்துருவாங்க. இந்த அஸ்வின் ஜட்டு காம்பினேஷனை இவங்களும் ரெப்ளிகேட் பண்ண போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இந்தா அப்படின்னு கொடுத்துட்டு போனாங்க. ஓகே, அவங்களோட irresponsible பேட்டிங், அந்த 2 பேரோட ராங் ஷார்ட் செலெக்ஷன் அண்ட் எக்ஸலண்ட் போலிங் பை இந்தியா. ஓகே. அதுதான் இதுக்கான காரணமா இருக்கும். சார் அப்படியே பார்த்தோம்னா, இப்ப நாளைக்கு டே எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு ஒரு 70, 80 கிட்ட அடிச்சிருக்காங்க. நாளைக்கு மார்னிங் ஒரு லஞ்ச் வரையும் ஆடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நாளைக்கு கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் இந்தியா? எனக்கு தெரிஞ்சு 400 ரன் கம்மி இல்லாம லீடு வேணும். ஓகே. 400க்கு கம்மியா லீட்ல நீங்க போறது வந்து என்னைக்கு இருந்தாலும் ரிஸ்க் தான் சேப்பாங்க. ஏன்னா நாளைக்கு ஒண்ணு தேர்ட் டே தான், தேர்ட் தான். டைம் இருக்கு உங்களுக்கு. ஆமா, ஆமா. டைம் இருக்கு, பொறுமையா ஆடலாம். பட் அதுக்காக ஒட்டி அவுட் ஆகணுங்கிறது இல்ல. தள்ளி தள்ளி ஆட வேண்டியதுதான். நான் திருப்பி திருப்பி அதுதான் சொல்றேன். பால் சிங்கிள்ஸ் அண்ட் டூஸ் எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் அவங்க. அதுதான் டெஸ்ட் கிரிக்கெட். ஓகே. பவுண்டரிஸ் அடிக்கிறது டெஸ்ட் கிரிக்கெட் இல்ல. அடிக்கலாம், பட் பவுண்டரிஸ் அடிக்கிறது மட்டுமே டெஸ்ட் கிரிக்கெட் இல்ல. 4 பால் டிஃபென்ஸ் ஆட்டு 5வது பால் 4 அடிக்கிறது தான் டெஸ்ட் கிரிக்கெட்னு இல்ல. 4 பாலும் தள்ளி தள்ளி சிங்கிள் எடுத்தாலும் கூட டெஸ்ட் கிரிக்கெட் தான் அது. அப்படிதான் ஆடணும். பட் அந்த மாதிரி ஆட மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் அது அப்ளை பண்ணணும். அவங்க டெஸ்ட் கிரிக்கெட் ஆடணும். டெஸ்ட் கிரிக்கெட் ஆடி ஒரு 425 ரன்ஸ் லீடு வந்தாதான் இந்தியா சேஃப். ஓகே. அதுக்கு அதை விட கம்மி ஆயிடுச்சுன்னா இந்தியா தோத்துருவாங்கன்னு சொல்லல. பட் ஒரு சேஃப்டி லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா 400+ டெஃபினட்டா வேணும். 425 ரேஞ்சுக்கு கண்டிப்பா வேணும். ஓகே. அப்பதான் சைக்கலாஜிக்கலா நீங்க பங்களாதேஷை மிரட்ட முடியும். கண்டிப்பா சார். ஸோ நாளைக்கு மார்னிங் செஷன் எப்படி இருக்க போகுது? இந்தியா அப்ரோச் எப்படி கொண்டு போக போறாங்க? அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நாளைக்கு சந்திப்போம் சார். தேங்க் யூ சார்.